ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டினா ஏதோ வயசானவங்க போர் அடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்க வேண்டாம். இங்க எலிமெண்ட்ஸ்ல எல்லாமே ஜாலி தான், கொண்டாட்டம் தான். त्वमेव सूर्यः तेजस्त्वमेव त्वमेव शक्तिं ओजस्त्वमेव त्वमेव अग्निं तपनं त्वमेव त्वमेव अचलं सलिलं त्वमेव त्वमेव शास्त्राणि ज्ञानं त्वमेव त्वमेव आचार्यः शिक्षास्त्वमेव त्वमेव सर्वं यत् सुखम् आयाति अनुग्रहस्ते मां शाश्वतं पातु अनुग्रहस्ते मां शाश्वतं पातु ॐ शान्ति शान्ति शान्तिः जय जय शंकर हर हर शंकर 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 श्री कांचीपुर पावन चंद्रशेखर नमाम्यहम् श्री कांचीपुर पावन चंद्रशेखर
शङ्कर जय जय शङ्कर हर हर 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 शङ्कर ஆச்சுடா. அடுத்தது யமுனாவும் கணேசத்தின் பேரும் வரா. அவளுக்கு எது வேணும் என்ன வேணுங்கிற எல்லா சுசுரூஷையும் நான் தானே பண்ணி ஆகணும். அப்பா அப்பா என்னடா? அத்தா ஏன் அப்போ இங்கேயே உட்காந்துட்டு இருக்கான்? ஏன் உள்ளே வர மாட்டேங்கிறான்? போய் அவன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. பால்காரனை கவனியேண்டா. பாப்பா எல்லாத்தையும் நான் தான் கவனிக்கணும். விசாரம். அத்தா அத்தா உள்ள வாங்க அத்தா. இந்த பால்காரன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ராகவா, வாங்கோ வாங்கோ. அத கொடுங்கோ. அதையும் கொடுங்கோ. பாத்துடா. ஒன்னும் இல்ல. ஆமா, என்ன நடந்து வந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, தெருமுனைக்கு மேல வண்டி போகாதுன்னு அங்கேயே இறக்கி விட்டா வண்டிக்காரன். அரை மைல் தானே, நடந்து வரலாமேன்னு வந்துட்டோம். நடந்து வந்தோன்னு உள்ள யார்கிட்டயும் சொல்லாது. ஏண்டா? ஏன்டா ஸ்டேஷன் வரைக்கும் போகலன்னு என்ன வெய்வா. நீங்க வாங்கோ. வாங்கோ வாங்கோ. பாத்து போடா. நீங்க பார்த்து இடிச்சுக்காம வாங்கோ. அப்பா அம்மாடி. வாங்கோ 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 வாங்கோ. வா யமுனா, வாங்கோ திம்பேர். நானே ஸ்டேஷனுக்கு வரதா இருந்தேன். என்ன பண்றது, தலைக்கு மேல வேலை. இதோ இந்த மடசாம்பிராணி அனுப்பலாம்னா அதுவும் முடியல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கோ. இதுல என்னடா இருக்கு? இது நான் பிறந்து வளர்ந்த அக்ரஹாரம் தானேடா. அதுவும் தவிர எங்க போனாலும் பெரியவா நமக்கு துணையா இருக்கா. அப்புறம் என்ன கவலை? நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் திம்பேர். நம்ம எல்லாருமே அந்த காஞ்சி மகாசுவாமிகளோட அனுகிரகத்தினால தானே ஜீவனத்தை ஓட்டிட்டு இருக்கோம். அப்புறம் யமுனா, பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததோன்னோ? அதை ஏன் கேக்குற? 3rd கிளாஸ் ரிசர்வேஷன் தான் பேரு. ஆனா அன்ரிசர்வ்ட் மாதிரி கண்டவாளும் ஏறி கம்பார்ட்மெண்ட்டே ஒரே கச்சடாவா இருந்தது. அம்மா, அது என்னது கச்சடா? அது குப்பையும் கூலமுமா இருந்ததுன்னு அர்த்தம்டா. அவாதான் பாம்பேல இருந்து வந்திருக்காளோன்னு, அதனால அப்பப்ப ஹிந்தி வார்த்தையும் வரும். என்ன சொல்றாரு ஷெட்டகர்? 3rd கிளாஸ்ல டிராவல் பண்ணத பத்தி பேசிட்டு இருக்காரா? That's why I always prefer 1st class. நானா, அது எனக்கு தெரியாம இல்ல. ஆனா டிக்கெட் கிடைக்கல. கணேசன் உட்காருங்க. யுஎஸ் கான்சுலேட்ல வேலை பண்றீர், பஞ்சகஜம் அங்கவஸ்திரத்தோட இருக்கீர். சுவாமி, ஆபீஸ் தான் பேண்ட் ஷர்ட், அக்ரஹாரம்னு வந்துட்டா அங்கவஸ்திரம் அண்ட் பஞ்சகஜம். நான் அதுக்கு சொல்ல வரல. இல்ல, இந்த டிஸ்கஷனை அப்புறம் வச்சுக்கலாமே. எல்லாரும் வந்தாச்சோனோ? பட்டாபி, எப்பவும் போல எல்லாரையும் பெரியவா சன்னதிக்கு வர சொல்லுப்பா. சரிப்பா. இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவா இந்த ஆத்துல இதே இடத்துல நம்ம எல்லாரையும் அனுகிரகிச்சா. ஆச்சாரிய அனுகிரகம். அன்னியிலிருந்து இந்த இடத்த ஒரு சன்னிதானமா தான் நான் பாவிக்கிறேன். அப்பா, இது லட்சம் தடவை சொல்லிட்டேல்பா. இருக்கட்டுமே, ராமநாமத்தை எத்தனை தடவை ஜெபிக்கிறோமோ
அத்தனை புண்ணியம்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம அப்பா அதை சொல்லும்போது அவருக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கிறது. அதை நம்ம பாராட்டுவோமே. வழக்கமா நம்மாத்து கடைக்குட்டி படுசுட்டி கௌஷிக்கோட வேத கோஷத்தோட தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி இன்னைக்கும் குழந்தை கௌஷிக். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஷண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் தச்சயோராவృணீமஹே காतं யக்ஞாய காतं யக்ஞபதயே दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं षण्णो अस्तु द्विपदे सञ्चतुष्पदे. ओम शांति शांति शांति. सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् स भूमिं विश्वतो वृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलं पुरुष एवेदकं सर्वं यद्भूतं यच्च भव्यम् उदामृतत्वस्येषानः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अतोऽध्यायागिश्च पूरुषः. இது பிரத்யேகமா உங்களுக்காக நேத்திக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல அர்ச்சனை பண்ண பிரசாதம். இது ஒரு விசேஷமான ரக்ஷை. இந்த கயிறு உங்களுக்காகவே திரிச்சது, ஐ மீன் தயார் பண்றது. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்களும் அப்படி நில்லுக்கோ. அப்பா, அங்க மாட்டுங்கால கிரி ட்ரேடிங் ஏஜென்சின்னு ஒரு புது கடை திறந்திருக்காப்பா. போஸ்ட் ஆபீஸ்க்கு எதிர்க்க கார்னர்ல தான் இருக்கு. அங்க நம்மளவளுக்கு தேவையான எல்லா சாமகிரிகளும் கிடைக்கும். பூஜை புனஸ்காரத்துக்கு தேவையான அத்தனையும் அங்க இருக்கு. அங்கதான் இதை வாங்கினோம் உங்களுக்காக பிரத்யேகமா. காமாட்சி அம்மன் முகம் பதிச்ச தங்க காசு புதுசா வந்திருக்கு. நாம எல்லாரும் பெரியவாளை ஆராதிக்கிறவா, இதை கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணும். எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அபிவாதையே கணேஷ சர்மானமஹம் அஸ்மி போஹோ. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ. இதை பாருங்கோ, நீங்கள்லாம் ஆசைப்பட்டேன்னு தான் நான் இந்த பீமரத சாந்திக்கு சரின்னு சொன்னேன். நானும் வானப்பிரஸ்தாஸ்தமத்தை நோக்கி போயின்னு இருக்கேன். அதனால் இதிலெல்லாம் எனக்கு பெருசாக எதுவும் உடன்பாடு இல்லை. அதனால தான் பட்டாபிட்ட சொன்னேன், நான் மாத்தோட வச்சுக்கலாமேன்னுட்டு. புரியுறதுப்பா. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, சாஸ்திரப்படி 69 வயசு பூர்த்தியான உடனே இத பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. 2வது, கூட பிறந்தவா எல்லாரும், அதான் கோமதி, நான், பட்டாபி, சுவாமிநாதன் எல்லாரும் தம்பதி சமேதரா ஒண்ணு கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிப்பா. அதான் விமர்சையா கொண்டாடலான்னு பிரியப்பட்டோம்பா. ஆமா ஆமா, தாலி முதற்கொண்டு வாங்கி வச்சிருக்கோமே. நாங்க நாளைக்கு கல்யாணம் மாதிரியே கிராண்டா பிரமாதமா கொண்டாடிடலாம். இத பாருங்க அத்திம்பே, இதெல்லாம் வைதீகமா பண்ண வேண்டிய வைபவம். ஆடம்பரத்தை சுத்தமா தவிர்க்கணும். நானும் அப்பாவும் வைதீக முறையில வாழறவா. அதனால இந்த மாங்கல்ய தாரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமே. என்னடா சொல்ற? இதெல்லாம் வழி வழியா வந்துட்டு இருக்கிற சம்பிரதாயம் தானே. சஷ்யப்த பூர்த்தி ஆகட்டும், பீமரத சாந்தி ஆகட்டும், சதாபிஷேகமாகட்டும், கனகாபிஷேகமாகட்டும், இந்த விசேஷத்தின் போது மாங்கல்ய தாரணம் உண்டா இல்லையா?
இதுக்கு தானே இந்த ஏற்பாடு. நானா எனக்கு தெரிஞ்ச வர இந்த மாங்கல்ய தாரணம்ன்றது ஒரு இடைச்சொருகள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்த வழக்கம் இது. அதுவும் தவிர பீமரத சாதிக்கு நிச்சயமா இந்த மாங்கல்ய தாரணம் கிடையாது. அத்திம்பேர் ரொம்ப கரெக்டா சொன்னேன். என்னோட அபிப்பிராயமும் இதேதான். ஏன்னா வேதத்துல இத பத்தின பிரமாணமே இல்ல. யாரோ எப்பவோ புகுத்தின சமாச்சாரம். ஹோய் பட்டாபி, என்னடா சொல்ற? இப்பெல்லாம் கோவில்ல சுவாமி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் பண்ற வைபவம் நடக்கிறதா இல்லையா? வாஸ்தவம் தான். இதிகாச புராணங்கள் எல்லாம் கூட இது இருக்கு. பெருமாளுக்கே கல்யாண உற்சவம் எல்லாம் பண்றது இல்லையா என்ன? கிரிஜா, இதெல்லாம் நம்ம திருப்திக்காக நடைமுறையில கொண்டு வரப்பட்ட சம்பிரதாயமே தவிர சாஸ்திரம் ஆயிடாது. இதெல்லாம் கடைபிடிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல. பெருமாளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற பெருமை தான் இவாளுக்கெல்லாம். இவ்வளவு பேசுறியே, லல்லி கயிற்றுல ஏண்டா தாலி கட்டின? அத அவ போட்டுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா கயிற்றிட சொல்லுவியா? என்ன அறிவு கட்டத்தனமா பேசுறீர்? அத்திம்பேருங்கிற மரியாதையை கெடுத்துக்காதேங்க. என்னடா ஏதோ என்னடா 2 நாளைக்கு பேசிட்டு வந்திருக்கேன். நான் கேட்டுட்டேன். என்ன போறோம், நிறுத்துங்க. இதை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறதுக்கோ அலசி ஆராயறதுக்கோ நமக்கு எந்த அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. மாங்கல்ய தாரணத்தை பற்றி பெரியவா என்ன சொல்லியிருக்கா, அதான் முக்கியம். எல்லாரும் க்ஷேமமா இருங்கோ. நான் சுரேஷ், பொம்பாயிலேருந்து வந்திருக்கேன். இவ என் தர்ம பத்னி யமுனா. நீங்களும் க்ஷேமமா இருங்கோ. நீ ஐயம்பேட்டு விஸ்வநாதன் புள்ள தானே? விஸ்வநாதன் வாரம் தவறாம மடத்துக்கு வந்துட்டு இருப்பான். நீ என்ன பம்பாய் பார்க்க போயிட்டியா? வர வர எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்கா. சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. வர வாரம் எங்க சதாபிஷேகம் ஏற்பாடாயிருக்கு. பெரியவா அனுகிரகிக்கணும். மகாதேவா, அதுல ஒரு சின்ன சந்தேகம். சதாபிஷேகத்துல மாங்கல்ய தாரணம் உண்டா இல்லையான்னு ஒரு அபிப்பிராய பேதம் இருக்கு. பெரியவா தான் தீர்த்து வைக்கணும். மாங்கல்ய தாரணத்தை பற்றி கேட்டே இல்லையா? மாங்கல்ய தாரணம் விவாகத்தில் ஒரு பிரதானமான அம்சம். இதெல்லாம் வேதத்தில் உண்டா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது அவசியம் இல்லாதது. எத்தனையோ ஆயிரம் காலமாக இருந்து வந்துட்டு இருக்கிற மாங்கல்ய தாரணம் அவசியம் செய்யப்பட வேண்டியது தான். கிரகஸ்தன் வேதத்தில் சொன்ன கர்மாக்களை செய்ய ஒரு சொத்தா துணை ஒன்று சேர்த்துக்கணும். அவ தான் தர்மபத்தினி ஆகிறா. அதுதான் தாம்பத்தியத்தோட அடையாளம், எடுத்துக்காட்டு. ஒருத்தர் செய்கிற தர்மத்தை கூட இருந்து உற்சாகப்படுத்தி தெய்வீக சக்திகளை உலகத்துக்கு அனுகூலம் பண்ணுறதுக்காக அவருக்கு பக்கபலமாக இருக்கிறவ இந்த தர்மபத்தினி தான். பிரம்மச்சாரி பையனுக்கு பூணல் எப்படி ஒரு வெளியடையாளமோ அதே மாதிரி விவாகத்தில் பொண்ணுக்கு மாங்கல்ய தாரணம் விவாகத்தை அடையாளப்படுத்துறது. அதனால தான் அது அவ்வளோ மகத்துவமானதாக இருக்கு. ஸ்திரீனாம் உபநயனம் ஸ்தானே விவாகம் மனுரப்ரவீத். இந்த மாங்கல்ய தாரணம் சமூக ஆன்மீக பாரம்பரிய முக்கியத்துவம் கொண்டதா ஆயிடுறது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உபநயனம்னா கிட்ட அழிச்சுன்னு போகிறதுன்னு. அதாவது அன்னிலேருந்து அந்த பையனோட லட்சியம் பிரம்மத்தை அடையிறதா இருக்கணும். ஸ்திரீகளுக்கு பத்தியே குரு. அந்த குரு கிட்ட இந்த ஸ்திரீயை கொண்டு போய் சேர்க்கறது இந்த விவாகம். அதுக்கு ஸ்திரீகளுக்கான அடையாளமா இந்த மாங்கல்ய தாரணத்தை வச்சிருக்கா.
கணவன் மனைவி உறவோட உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக இதை சொல்லலாம். இது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அங்கமாக வழக்கத்தில் இருக்குது. சஷ்டியப்த பூர்த்தி இதை 60ஆம் கல்யாணம்னு சொல்கிறா இல்லையா, அதுவே தர்ம பூர்த்தி ஆகிடுறது. இதை வாழ்க்கையோட செகண்ட் இன்னிங்ஸோட ஆரம்பம்னு கூட சொல்லலாம். இந்த தம்பதிகளுக்கு அடுத்ததாக வருது சதாபிஷேகம். இதை 80 வயசு வரைச்ச கொண்டாடுவா. இதுக்கு அருள் பெற்ற வாழ்க்கைன்னு பேர். அந்த வைபவத்தை தான் நீங்கள் இப்போ கொண்டாட போகிறேன். 1000 சந்திர தரிசனம் பார்த்த தம்பதிகள்ங்கிற பெருமை இந்த சமயத்தில் இவாளுக்கு வந்து சேரும். இப்பெல்லாம் மாங்கல்யத்தை புதுசாக பண்ணி போட்டுக்கிற வழக்கம் இருக்குது. அது சஷ்டியப்த பூர்த்தியாக இருக்கட்டும், சதாபிஷேகமாக இருக்கட்டும், இல்லை கனகாபிஷேகமாகவே இருக்கட்டும். அதினவ பந்தம்னு சொல்கிற இந்த விலகாத திருமண பந்தத்தோட புனிதத்துவம் இன்னும் வலுவடைகிறது. இதை ஆன்மீக புனர்நவீனம், பல பேருக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவல் ரீட்டரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நாராயண நாராயண நாராயண. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா